2040களில் நடைபெறும் இந்த கதை எதிர்காலத்தில் சட்டம் மற்றும் சமூக அமைப்புகள் எப்படி மாறலாம் என்பதை குறித்து எனது தனிப்பட்ட கற்பனை அடிப்படையிலானது. இதில் பயன்படுத்தப்பட்டுள்ள சட்டங்கள், நீதிமன்ற உத்தரவுகள் மற்றும் தீர்ப்புகள் அனைத்தும் முழுமையாக உருவாக்கப்பட்ட கற்பனைகள் மட்டுமே. அவை எதுவும் உண்மையான சட்டங்கள், நடைமுறை நீதிமன்ற செயல்முறைகள் அல்லது தீர்ப்புகளை பிரதிபலிக்கவில்லை. யாரேனும் அல்லது எதிர்காலத்தில் வரும் எந்தவொரு சட்ட ஆவணத்தையும் இது போன்றது என கருதவே கூடாது. இது வெறும் கதைக்காக உருவாக்கப்பட்ட கற்பனை மட்டுமே. Laws, court orders and judgment copies shown are entirely fictional and imagined for narrative purposes. They do not represent actual legislation, legal procedures, or court rulings. Any resemblance to real or future legal documents is purely coincidental. Violence against anybody is a punishable offense, be it woman, child, or man. Abuse has no justification. Humanity demands respect. The law demands justice. By Kalesh, director of The Savage. The Savage is a work of creative expression inspired by real conversations, cultural research, and imagined possibilities. It explores themes such as gender, sexuality, identity, social violence, and emotional survival. Not to provoke, but to reflect. This film does not target, offend, or disrespect any community, caste, gender, religion, or belief system. All scenes involving drug use, alcohol, or sexual content are entirely fictional and were created using dummy props under safe production methods. We strictly discourage any form of imitation or glorification. Additionally, no animals were harmed in the making of this film. All animal sequences were created using licensed stock footage or previously recorded content. No live animals were filmed. Although officially rated 18+, the director recommended this film only for mature audiences aged 21 and above, due to its intense subject matter. The Savage is not a message of influence, but a cinematic perspective on untold truths and emerging realities. We urge viewers to receive it as it is, a piece of art, not an act of provocation. Let it open eyes, not wounds. Let it start conversations, not conflict. By Kalesh, director of The Savage. முன்னாடியே தெரியுமா? தனியா போய் காரியத்தை சாதிச்சிட்டே. எனக்கு என்ன தெரியும்? நீங்க பேசிக்கிட்டு இருந்ததை கேட்டேன். அப்போ பைக்கில் போகும்போது முன்னாடி கை விடும்போது தான் தெரிஞ்சிச்சு. அப்படியே சைஸாக தள்ளி போயிட்டல வச்சு ஒரு சாத்து. ஏய், இன்ஜின் சூடு ஆறுனா ஸ்டார்ட் ஆயிரும்.
சூடாக தான் என்ன இருக்கு. ஸ்டார்ட் ஆகலையா? இன்ஜின் சூடாருன்னா ஸ்டார்ட் ஆயிரும். ஆயில் இருக்கா என்ன? ஆயில் இருக்கு, ஊருக்கு போகிற வரைக்கும் தாங்கும். அந்த ஸ்பேனர் அங்கே வைக்காதீங்க. பேசாம இன்ஜின் மாற்றிடுமா? வண்டியவே மாற்றிடுவோம். இது இனிமேல் கையில் வச்சுட்டு சுத்த முடியாது. ரேடியேட்டர் சூடாயிடுச்சு. எங்க? இல்லை இல்லை, லீக்கெல்லாம் ஆகும். வயரை பிடிச்சிக்கிட்டா லீக் ஆகத்தான் செய்யும். ஐயோ, ஆனால் அதுவும் ஒரு மாதிரி நல்லா தான் இருந்துச்சு. ஆம்பளையும் இல்லாமல் பொம்பளையும் இல்லாமல் ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ். ஹலோ, சொல்லுமா. ஹலோ தம்பி, அவளை எதுவும் பண்ணிடல? இல்லை இல்லை, என் கூட தான் இருக்கா. உனக்கு விஷயம் தெரியுமாடா? துளசி அப்பா தூக்குல தொங்கிட்டாராண்டா. ஏண்டா கோபத்துல ஏதாச்சும் பண்ணிட்டீங்களாடா? எதா இருந்தாலும் அம்மாட்ட சொல்லிறியா? நீயா ஏதோ வளரிக்கிட்டு இருக்காத. டேய், நான் நேற்று காலையிலேருந்தே இங்கே தான் இருக்கேன். போகல என்ன தப்பாயிரும். உன் மருமக பண்ண வேலைக்கு அந்த ஆள் சாகாம இருந்தால் தான் ஆச்சரியம். மாமன் கூட தான் ஜீப்ல ஏறி போனாராண்டா. வெளியே தெரிஞ்சா பெரிய பிரச்சனை ஆயிரும்டா. நீங்க தான் பண்ணீங்கன்னு சொல்லிருங்கடா. கொல்லணும்னா என் பொண்டாட்டியை தான் முதல்ல கொண்டிருக்கணும். டேய், அவளை எதுவும் பண்ணிடாதீங்கடா. பேசி புரிய வச்சு கூட்டிட்டு வாங்கடா. அவங்கிட்ட எல்லாம் சொல்லியிருக்கேன். தம்பி, எதுவாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன். மேலக்கன கையை வச்சியா? நீ அடிச்சிருப்பியே. இல்லை இல்லை, மேலெல்லாம் கை வைக்கல, உள்ளே தான் உட்காந்துருக்கா. என்ன அவகிட்ட சொல்லணுமா இல்லை அங்கே வந்து சொல்லிக்கலாமா? வேணாம் வேணாம், நீ போன அவகிட்ட கொடு, நான் பேசிக்கிறேன். அத்தை பேசுகிறாங்க, லவுட் ஸ்பீக்கர் ஆஃப் பண்ணாமல் பேசு. நீ என்ன செய்ய போவோம்? நீ ஜீப் எப்படியா வித்துட்டு ஹலோ அத்தை, தடையில்லாமல் அத்தை நான் எதுவும் பண்ணல அத்தை. இவன் இங்கே என்னை என்ன பண்ணி வச்சிருக்கான் தெரியுமா? சரி சரி, அழாதத்தா. அவங்கிட்ட எல்லாம் சொல்லியிருக்கேன். உன்னை எதுவும் செய்ய மாட்டான். சொன்னா கேளுமா. இல்ல அத்தை, என்னை இப்படியே விட்டு சொல்லுங்க அத்தை, நான் போயிடுறேன். என்னால் இனிமே அங்கெல்லாம் வர முடியாது. ஒரே ஒரு வார்த்தை பாருக்கிட்ட சொல்லுங்க அத்தை, ப்ளீஸ் அத்தை. அவன்கிட்ட என்னென்னமோ சொல்லி அமைதியா இருக்க சொல்லியிருக்கேன். நீ சொன்னதே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்காத. நீ அவன்கிட்ட கொடு, நான் பேசுறேன். இந்தா. ஏய், ஒரு எட்டு போய் பார்த்துட்டு வாங்கடா. போகல என்ன தப்பாயிரும். தம்பி, டேய், அவளை அங்க எங்கேயாவது விட்டுட்டு வந்துடுறா பேசாம. இங்க கூட்டிட்டு வந்தா உன் தாலி அத்துருவா போல இருக்குடா. ஏய் கிழட்டு கிளவி, தாலி. அங்கே வந்தேன்னா மூஞ்சில அடிச்சு குழப்பி விட்டுருவோம் பார்த்துக்க. டேய், தம்பி, கூட்டிட்டு போயிரு. இறக்கி விடுறதுக்கா இவ்வளோ தூரம் கூட்டியானே? குடுமா உங்களுக்கு இதுவே வேலையாக போச்சுல்ல? குடுமா உனக்கு என்ன, நீ கட்டி வச்சவ சரியில்லைன்னு சொல்லி சமாளிச்சுக்குவ. இந்த கண்டாரோலி பொச்சரிப்பு எடுத்துட்டு போய் இங்கே வந்ததுக்கு நான் தானே அவசப்படுறேன். குடுமா நீ சொன்னதே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்காத. நீங்கள் கொஞ்சம் நேரம் பொத்திக்கிட்டு இருங்க, என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும், நான் பார்த்துக்கிறேன். தம்பி, ரமேஷ் பேசுறேன்னு சொல்றாயா? டேய் மாப்பிள்ள, என்ன கூப்பிடாம போய் சம்பவம் பண்ணிருக்க? எங்களை கூப்பிட்டா நாங்க என்ன வரமாட்டோமா என்ன? மாமா மச்சான் நாங்க அப்புறம் எதுக்கு இருக்கிறோம்? ஏயா உங்களுக்கெல்லாம் என்ன வேடிக்கையா இருக்கா என்ன பார்த்தா? என்னால் வெளியே தலை காமிக்க முடியலையா? இந்த பொச்சரிப்பு எடுத்த தாள் இப்படி பண்ணுவான்னு யாரு கண்டா? ஊருக்கிட்ட வரும்போது சொல்லு மாப்பிள்ள, வெட்டி கூறு கொஞ்ச போட்டுருவோம். நேரம் சாத்திக்கிட்டு இருங்க, அதான் நான் பாத்துக்கிறேன்னு சொல்றேன்ல. போன வீடா புண்டாமோன. டேய் 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 மரியாதையா வந்து திருவிழாவுல கலந்துக்குங்க. உனக்கு என்ன இப்போ பிரச்சனை? வீட்டில் இருக்கிறது பிடிக்கலையாண்ணே? லவ் பண்ணுறதுக்கு முன்னாடி தெரியாதா நீ இப்படின்னு? கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தா நானே போய் தொலைன்னு விட்டுருப்பேனே. எதுக்கு கல்யாணம் பண்ணி சந்தோஷமாக இருக்கிற மாதிரி நடித்து? உனக்கே கேவலமா இல்லை? இதெல்லாம் உனக்கு சொன்னா புரியாது பாரு. சத்தியமா எந்த பொண்ணாலையும் உங்க கூடலாம் வாழ முடியாது. என்னால முடியல. என்னை விட்டு நான் இப்படி எங்கேயாச்சும் போயிடுறேனே. சரி கிளம்பு, உன் அப்பங்கிட்ட நான் சொல்லிக்கிறேன். கிளம்பு.
டே துளசி ஒரு நிமிஷம் இல்லை போகிறதே போகிற, நான் கேட்குறதுக்கு பதில் சொல்லிட்டு போ. என்ன? நீ என்ன லவ் பண்ணல தானே? பொய் சொல்லியிருக்க, லவ் பண்ணுற மாதிரி நடிச்சிருக்க. நீ கேட்குறதுக்கெல்லாம் சரி சரின்னு சொன்னதுனால தானே என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்ட? இல்லை என்ன லவ் பண்ணுறதுக்கு முன்னாடியே இதெல்லாம் இருந்துச்சா? எதெல்லாம்? சும்மா நடிக்காத. நீ அவகிட்ட பேசினது, அவள் ஃப்ரெண்டுக்கிட்ட பேசினது, உன் அப்பங்கிட்ட பேசின கால் ரெக்கார்டு முதற்கொண்டு கேட்டுட்டு தான் நான் அங்கே வரேன். என்னையே கிறுக்குனாக்குறல்ல? அங்கே தடவை இங்கே தடவை, லேடிஸ் ஃபிங்கர், வயலின் பிளேயர், என்னென்ன பேசுகிறீங்க. இருந்தாலும் சூத்துக்குழு படங்களை பாரு, எல்லாம் தெரியும். நீங்கள் எவ்வளோ தூரம் போகிறீங்கன்னு தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஏய் எங்கடா போறாங்க இவங்க? எதுக்கு இப்படி பண்ணேன்னு மட்டும் சொல்லிட்டு போ. நான் சுதந்திரமாக இருக்கணும்னு நினச்சேன். அவங்களுக்கு என்ன தோணுதோ அதை செய்யணும். எப்படி வாழணும்னு தோணுதோ அப்படி வாழணும். எனக்கு குழந்தை வேணாம், புருஷன் வேணாம், ஃபேமிலி சொந்தக்காரங்க யாரும் எனக்கு தேவையில்லை. முக்கியமாக நீ என்னை நீ கொன்னாலும் பரவாயில்ல. நான் என் மனசில் பட்டதை சொல்கிறேன். உன்னை இப்போ பார்க்கவே அருவருப்பாக இருக்குது பாரி, பயமாக இருக்குது. உன்னை விட அந்த பொண்ணு எவ்வளவோ பரவாயில்ல. அவள் ஹஸ்பண்ட் கூட எவ்வளோ ஹாப்பியாக இருக்கா தெரியுமா? ஒரு பொண்ணும் சேர்ந்துருந்தா கிடைக்கிற நிம்மதி உன் கூட எனக்கு சுத்தமாக கிடைக்காது. என்னை தனியாக சுதந்திரமாக இருக்க விடுங்க. என் வாழ்க்கையை நான் பார்த்துக்கிறேன் ப்ளீஸ். ஏ முண்டா, நேற்று உங்கள் அப்பனை பார்த்தேன். அந்த ஆள் என்கிட்ட ஒரு விஷயம் சொன்னான். அந்த ஆள் பொண்ணு அவள் புருஷன் கூட இருந்தால் தான் அவள் பேரில் இருக்கிற சொத்தெல்லாம் அவளுக்கு கிடைக்குமா. இப்படி தெருநாய் மாதிரி சுற்றுனா அவள் பேரில் இருக்கிற சொத்தெல்லாம் மற்ற பசங்க மேலே எழுதி வச்சிருவேன்றாரு. இப்போ வந்தால் உனக்கு அதெல்லாம் கிடைக்கும். இல்லை உனக்கு சொந்த காலில் தான் புளுத்தணும்னா போய் புளுத்து போ. ஆனால் அந்த ஆள் சொத்துலேருந்து சல்லி காசு கூட உனக்கு வராது பார்த்துக்க. இவங்களை பூராமே பாண்டியனை தோட்டத்துல போட சொல்லி பார்க்கிங்ல வண்டி உள்ள கோயிலுக்குள்ள வரக்கூடாது. தேர் வரப்போது மக்களை ஒதுங்கி கிரீட்டா வைக்கிங்க. தேர் வரையில நம்ம பசங்களை பூரா பாதுகாத்து கரெக்டா கொண்டு வர சொல்லு. உடையது அங்க பாரு, பின்னாடி பாரு, ரொம்ப கவனமா கொண்டு வரணும். பார்த்து கரெக்டா கொண்டு வா. தண்ணிய போட்டு அங்க படுக்கிறேன் இங்க படுக்கிறேன்னு படுத்துக்கிட்டு சும்மா முரண்டு முடிச்சுக்கிட்டு இருக்காத வைத்தியக்காரன். அது என்ன செய்வானே தெரியாது. எதுவா இருந்தாலும் வீட்டுல போய் பேசிக்கலாம் சரியா? அது வரைக்கும் வாயவே திறக்காத. பாரி, பேசாம என்ன இங்கே இறக்கி விட்டுறியா? டேய் 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 மகளி விட்டுடா. டேய் டேய் வேணாம்டா. டேய் டேய் விட்டுடா. என்ன கேட்க மாட்டேன். டேய் இந்திரா. டேய் பாரி. டேய் விட்டுடா விட்டுடா. டேய் விட்டுடா. டேய் ஐயா. வணக்கம், இது கோமலி FM 94.3 and நான் உங்க ஜீஷா. வழக்கம் போல நம்ம ஷோல நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ண போறோம். and அது கூடவே உங்களுக்கு பிடிச்ச பாட்டுலாம் கேட்டு என்ஜாய் பண்ண போறீங்க. இப்போ முதல் நேருக்காக ஒரு அருமையான பாட்டு வந்துட்டு இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. இது கோமலி FM 94.3.
அந்த முத்தலில நான் கொஞ்சம் பிடிச்சேன் என் காதலனுக்கே நான் வானம் தந்தேன் எங்க நின்று நீ வச்சிருக்க கண்ண மூடி சொல்லாம பாக்குறேன் அந்த முத்தலில நான் கொஞ்சம் பிடிச்சேன் என் காதலனுக்கே நான் வானம் தந்தேன் எங்க நின்று நீ வச்சிருக்க கண்ண மூடி சொல்லாம பாக்குறேன் அடி உன்கிட்ட பேசாம இருக்க முடியுமா நான் சொன்னா பசங்க பாரு போவியே இந்த பையன் வந்திருக்கான் பாரு. அந்த முத்தெல்லாம் நான் சேர்ந்து பிடிக்கலாம் பாசம் போல கையில் சுருக்கிக்கலாம் அடி உன்கிட்ட பேசாம இருக்க முடியுமா நான் சொன்னா பசங்க போவியே அந்த முத்தெல்லாம் நான் சேர்ந்து பிடிக்கலாம் பாசம் போல கையில் சுருக்கிக்கலாம் அடி உன்கிட்ட பேசாம இருக்க முடியுமா நான் சொன்னா
அசந்து போவியே அந்தம் நான் சேர்ந்து பிடிக்கலாம் பாசம் போல கையில் சுருக்கிக்கலாம் துளசி எந்திரி. அங்க நில், ஓரம் குடி குடி சொல்கிறேன் குடி பாரி விட்டு பாரி செத்துருவா பாரி பாரி ஐயோ கொல்றாரே பாரி வீட்டுல என்ன சொல்லிட்டு வந்த பாரி பாரி செத்துருவா வாய மூடி செத்துருவா பாரி பாரி எவ்வளோ நாளாக கூட இருக்கா? 15 வருஷம். 15 வருஷமாக அவளுக்கு தெரியும். படிச்சிருக்கியா? எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் பெங்களூரில். நீ ஒன்றும் கவலைப்படாத, மாறிட்டு எல்லாமே சொல்லிட்டேன். இப்படி அழுது குழந்ததுனால ஒன்றும் ஆக போகிறதில்ல. நீ வீட்டை மட்டும் காமி, அவளை நாங்கள் கூட்டிகிட்டு போயிடுறோம். ஓகேவா? ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. நான் கூட பயந்துக்கிட்டே இருந்தேன். நீங்கள் வந்து ஏதாவது பிரச்சனை பண்ணுவீங்கன்னு. எனக்கு ஃபேமிலின்னு சொல்லிக்க யாருமே இல்லைண்ணா. இவ்வில்லைன்னா என்னால் எங்கவும் போக முடியாது. நீங்கள் துளசியை மட்டும் கூட்டிகிட்டு போங்கண்ணா. நீங்கள் என்ன கேட்டாலும் நான் தரேன். என்ன கேட்டாலும்னா என்ன தருவ? ஸ்கூட்டி ஓட்ட தெரியுமா உனக்கு? ம், அது காலையிலிருந்து ஸ்கூட்டி ஓட்டி ஓட்டி கையெல்லாம் வலிக்குது. நீ கொஞ்சம் ஓட்டு. ம், பார்த்து பார்த்து. ஆமாம், ஆப்ரேஷன் பண்ணியிருக்கேன்.
சொல்லி அரிப்படுத்தா என்ன செய்யணும்னு அவனுக்கே தெரியாது. ஏய், இங்கதான் சத்தம் கேக்குது, வாயா. அங்க பாரு, அந்த தாயலி என்ன பண்ணிக்கிட்டாண்டு. ஏய், அங்க வலி இருக்கு பாரு, அப்படி போவோம், வா குடு, நான் எடுக்கிறேன். சில பேருக்கு காம வெறி பிடிச்சுன்னு வச்சுக்க, ஆம்பளை பொம்பளை மிருகம் பறவை எதுன்னு தெரியாது. தாயோடி ஓட்ட கிடைச்சா போதும். ஃப்ரெண்ட்ஸ், இங்க பாருங்க, கண்கொள்ளா காட்சி உங்களுக்கு காட்ட போறேன். இந்த புண்டையை எது கூட்டு வந்தோம், தேவடியா போய் எங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான் பாரு. மொத்தமா எல்லா பேரும் என்ன சொல்லிட்டு வந்தேன்? வணக்கம், இது கோமலி எஃப்எம் 94.3 and நான் உங்க ஜீஷா. வழக்கம் போல நம்ம ஷோல நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ண போறோம் and அது கூடவே உங்களுக்கு பிடிச்ச பாட்டெல்லாம் கேட்டு என்ஜாய் பண்ண போறீங்க. கோமலி எஃப்எம் 94.3ல இருந்து உங்கள் குரல். இது உங்கள் தினசரி எஃப்எம் ரேடியோ. இங்க காதல், இசை, வாழ்க்கை எல்லாம் கேட்கிற வாய்ப்பு உங்களுக்கு. நம்ம அன்பு, பாசம், நண்பர்கள், நம்மளோட வாழ்க்கை, இது எல்லாத்த பத்தியும் பேசலாம். நான் ஜீஷா, கோமலி எஃப்எம் 94.3ல இருந்து உங்களோட. இப்ப நம்ம ஷோவை ஆரம்பிக்கலாமா? என்னதான் நகரங்கள் பிறந்தாலும் நம்ம ஊர்ல கிராமங்கள் கிராமமா தான் இருக்கு. பலருக்கு கல்வி இல்ல, வறுமையில இருக்காங்க. இதெல்லாம் பத்தி பேசாம இந்த போராட்டம்லாம் தேவையா அப்படின்னு ஒரு தரப்பினர் சொல்றாங்க. ஆனா இந்த மாதிரியான புது தலைமுறைகளின் வாழ்வியலை கிராமத்து ஜனங்க எப்படி ரிசீவ் பண்ண போறாங்கன்னு பொறுத்திருந்துதான் பார்க்கணும். இதே நேரத்துல தான் மிருகங்கள் கூட உடலுறவு வைக்க 2.5 லட்சம் நோட்டீஸ்கள் உயர் நீதிமன்றத்துல இருக்கு. நீதிமன்றம் கடந்த 2 வருஷமா இதுக்கு தீர்வு கிடைக்கணும். அதே சமயத்துல ஜனங்களுக்கு பாதிப்பு வராத மாதிரி அந்த சட்டங்களை வரலாமா? எங்க இருக்க? கீழே தான் இருக்கு. எந்த ஃப்ளோர்? அந்த லிஃப்ட்ல ஏறி 2nd ஃப்ளோர் வந்துட்டு கால் பண்ணு. லிஃப்ட்ல டவர் கிடைக்காது. ஓகே. என்னாச்சு? இல்ல, நான் ஸ்டெப்ஸ்லயே வரேன். ஏன்? சும்மாதான். யார் இருக்கா ரூம்ல? ஹஸ்பண்ட் தான் இருக்காரு. நீ அப்படியே வா சொல்றேன். ஏண்டி, நீ இன்னும் லிஃப்ட் ஏற கத்துக்கலையா? 2nd ஃப்ளோர்ல எந்த பக்கம்? நீ 2nd ஃப்ளோர் வந்து நின்னதும் ரைட் சைடுல லாஸ்ட் ஒன். ஓ, வரேன் வரேன். ஹே துளசி, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். வரமாட்டேன்னு சொல்லிட்டு இவ்வளோ தூரம் தனியா வந்திருக்க. இதான் என் ஹஸ்பண்ட். ஹாய், எப்படி இருக்கீங்க? பேக் இங்க வச்சிரு.
நல்லா கம்ஃபர்டபுளாக உட்காரு. அனு, பிரியாணி ரெடி தானே, சாப்பிடலாமா? நீ அவங்கள கூப்பிட்டு உட்கார வை, நான் எடுத்து வைக்கிறேன். எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கு. ஜிஷா, ஜிஷா, எனக்கு மார்னிங் 6 மணிக்கு கிளம்பணும். ஃபுல் டே என் கூட இருக்கேன்னு சொன்ன. சொல்கிறேன். சொல்லு, அடா சொல்லு. சொல்கிறேன். இரு, வச்சுக்கிறேன் உன்னை. ஓகேவா? ஹேண்ட் வாஷ் பண்ணலாமா? டவல் எங்க இருக்கு? என்ன பண்ற? இல்லை, நான் வாஷ் பண்ணுறேன், பரவாயில்ல. அதெல்லாம் அனு பண்ணிப்பான், நீ ஹேண்ட் வாஷ் பண்ணு. சரி. ரூம்ல போய் படுத்துக்கோ. நான் கூப்பிடுற வரைக்கும் வெளியே வரக்கூடாது. அவளே தனியா வர பயந்துட்டு கூச்சப்பட்டுக்கிட்டு இருக்கா. காம பிசாஸ் மாதிரி அவளை பார்த்து வழிஞ்சிட்டு இருக்கா. உள்ள போ போ. ஹே, என்ன இங்கே வந்து நின்றுட்ட? இது நல்லா இருக்குல்ல? என்னெல்லாம் வெளியவே விட மாட்டாங்க தெரியுமா? எவ்வளோ ரஷ், எவ்வளோ ஜனங்க, டெய்லி ஓடிக்கிட்டே இருக்காங்க.
அப்புறம் இந்த ஊர் பசங்களாம் சும்மா அல்வா மாதிரி இருப்பானுங்களே, எங்கள் ஊர்லேயும் இருப்பானுங்க பார், கருவா பயலுங்க. நீங்கள் எவ்வளோ நாள் வேணா இருக்கலாம், அடிக்கடி நம்ம பசங்க வருவாங்க. நீ வேற, நானே எங்கள் ஹாஃப் டே சீக்கிரமாக கிளம்பி அங்கே ஹாஃப் டே லேட்டாக போனாதான் வீட்டில் ஏதாச்சும் கேட்டாலும் பேசி சமாளிக்க முடியும். நான் கூட நீ இங்கே 2 days இருக்க போகிறேன்னு நினச்சேன். வீட்டில் தெரிஞ்சா கொண்டுடுவாங்க. நான் உனக்கு ஒன்று கொண்டு வந்திருக்கேன். என்னது? கண்ணை மூடு, கண்ணை மூடு, காட்டுறேன். மூடிட்டேன். கண்ணை திறக்காத. நானே செஞ்சது. வாவ், இதுதான் அந்த ஹேண்ட்மேட் ஸ்வீட்டா? ஆமாம். எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கு. நானும் உனக்கு ஒன்று செஞ்சு வச்சிருக்கேன். என்னது? கண்டுபிடி. என்னது? நீ கேட்டது. நான் என்ன கேட்டேன்? ஜாயிண்டா? என்னதான் இருந்தாலும் திருட்டு மாங்காய் ருசியே தனிதான்டா. புடி அந்த அதை புடி. பார்த்து பார்த்து. டேய் அந்த மேலே இருக்கு பாரு, அது லைட்டாக பழுத்துருக்கு, அதை புடுங்க. புடுங்க அதை புடிடா. அதோ அந்த இருக்கு. பார்த்து பார்த்துடா பங்காளி. பார்த்து வை. அந்த அதை புடுங்க. ஆமாம், அது தின்றவனுக்கு தான் தெரியும். பார்த்து. உன் மாமனார் வந்துட்டாரா? மாப்பிள தூக்கி போடு. மாமா, என்ன மாமா, அத்தை எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காப்பா. உன்னை விசாரிச்சுதான் சொல்ல சொன்னேன். ஏன் மாப்பிள, துளசி வேலைக்கு போகணும்னு சொன்னதுக்காண்டி பட்டணத்துக்கு அனுப்பியிருக்கியான்? ஐயா, அதுதான் விவரம் புரியாத புள்ள. அது சொன்னதும் நீ பாட்டுக்கு அனுப்பிட்ட. அதுவா விவரம் தெரியாத புள்ள? நம்ம குடும்பத்திலேயே விவரமான புள்ள உன் புள்ளதான் மாமா. இருந்தாலும் உன்ன மாதிரி கட்டண பொண்டாட்டிக்கு இவ்வளவு சுதந்திரம் கொடுக்குறாள இப்போ தாயான் பார்க்குறேன். ஆம்பளை மாமா, கொடுக்குற இடத்துல இருக்க வேணாமா? இது என்ன மாப்பிள, மொபைலில் ஆகு பிடிக்கிறீங்க? ஃபோன் இல்லை மாமா, இது வேப்பு. சிகரெட் பிடிக்கிறோம்ல, அது மாதிரி தான். இழுத்தா போக வரும். மலேசியாவிலேருந்து என் பங்காளி கொடுத்தமிச்சாப்புல. நம்ம சிவப்பு குடிக்காரர் மச்சா இருக்கார்ல, டேவிட்டு, அவர் தம்பி மலேசியாவில் இருக்கான். எனக்காக வாங்கிட்டு வந்திருக்கான் பையன். அட, நம்ம இவரு பேரன் யாரு, இங்க நிக்குது ஆனா வரமாட்டேங்குது. மலேசியாவில் வேலை வாங்கி தரேன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ஊரே எசப்பு தெருவா மாத்திட்டால.
அந்த படத்தை கூட அந்த தெருவுக்கு முன்னாடி வச்சிருப்பாங்களே. ஜோசப் முருகன். ஆ, அவரே தான். அவர் வாரிசு தானே இவங்க. நம்ம துளசி கூட ஒன்னா படிச்ச பையன்தான். தெரியும். நேத்து தான் பேசிக்கிட்டு இருந்தோம். துளசி ஸ்கூல் படிக்கிறப்ப ரோட்ல ஏதோ அடிச்சு இழுத்துட்டு போனீங்களா? எப்பா? பக்கத்து தெருவில் கிறிஸ்டின் பொண்ணு கூட அம்மனை குண்டியா படுத்து கிடந்தாங்களாம். கூட அவ கூட படிக்கிற பசங்களும் இருந்தாங்களாம். அவங்களுக்குள்ளேயே மாறி மாறி ஷாட்டு போட்டுருந்தாங்க போல. நீங்க வந்து அடிச்சு இழுத்துட்டு போனதா சொன்னான். என்ன மாமா, நியாயமா இது? என்ன மாப்பிள்ள இப்படி எல்லாம் பேசுறீங்க? என்ன நல்ல மாப்பிள்ள. ஏயா, வயசுக்கு வராத 13 வயசு பொண்ணு, அந்த பொண்ணுக்கு எப்படி ஷாட்டு போட தெரியும்? ஒன்று மொபைல் ஃபோனை கொடுத்து கெடுத்து வச்சிருப்ப, நீ அதுவும் பண்ணலை. இல்லை கூட படிக்கிற பசங்க யாராவது அந்த மாதிரி இருந்திருக்கணும். நான் விசாரித்த வரைக்கும் அதுவும் இல்லை. ஒருவேளை நீயும் பொண்டாட்டி அவன் கண்ணு முன்னாடியே ஷாட்டு போடுவீங்களோ? இல்லை நீங்கள் 3 பேர் தூங்கும்போதும் பொண்ணு பாவாடைக்குள்ளே கை விடுவியா? அதனால தான் அவன் உங்ககிட்ட சரியாக பேசுறது இல்லையோ? அப்படியா? கல்யாணத்துக்கு முன்னாடி பசங்களை பார்த்தாலே பயப்படுவாளாமே. எல்லாத்தையும் மறைச்சி என் தலையில கட்டி வச்சிருக்க. என்ன மாப்பிள்ள, நீங்களுமா அதையெல்லாம் நம்புறீங்க? சரியான பூலாட்டி மாமா நீ. இந்நேரம் ஜெயிலில் ஊமை குத்தா குத்தி சூத்தடி வாங்கிட்டு இருக்க வேண்டிய ஆளு நீ. அப்பன்றதுனால தப்பிச்சு வெளியே சுத்திட்டு இருக்க. எப்படி ஆடு மாடாவது விட்டு வச்சிருக்கியா, இல்லை அதையும் போட்டு சூத்தடிச்சிட்டு இருக்கியா? சின்னி வாடி வெளியே சின்னி வாடி எனக்கு சடையும் குமுக்கி இடையும் சிலுக்கு உடையும் தழுக்கு நடையும் ஜன்ன புடிச்சு மயக்கி புடிச்சு உன்ன நினைச்சு கிறுக்கு புடிச்சு புலம்புரேரே அப்போ புடிச்சு மனேரே தன்னே பொண்ணே. அந்த மாதிரி இல்ல, இங்க பாரு. இத கேவலமா இருக்கு. எனக்கு வேணாம், நீ வச்சுக்கோ. சரியா போச்சு, போ கூட. உங்க ஊர்ல பீடி கிடைக்குமா? அதுவும் இதுவும் ஒண்ணா? அந்த மாதிரி தான் இதுவும். இங்க ரொம்ப காமன். ரயில்வே ஸ்டேஷன் முன்னாடி நின்னாலே கிடைக்கும். கால் பண்ணா ஃபிளாட்டுக்கு கீழே வந்து கொடுத்துட்டு போவாங்க. இந்த ஊர்ல எதையாவது யூஸ் பண்ணாதான் யூத்துன்னு ஒத்துப்பாங்க, இல்லைன்னா பூமருன்றுவாங்க. இதுக்கும் மேல கேனபிஸ், ஓபியம், கொகெயின், ஹெரோயின், பியூஃபரின், ப்ராக்சிலின், எம்டிபிஏ, பிசிபி, மெத்து, இப்படி நிறைய இருக்கு. இது சும்மா ஸ்ட்ரெஸ் ரிலீஃப்க்கு யூஸ் பண்றது. எப்படி பார்த்தாலும் கஞ்சா தானே. நான் அதெல்லாம் சினிமால தான் பார்த்துருக்கேன். எல்லாம் ஒரு வாட்டி ட்ரை பண்ணணும்னு ஆசையாக தான் இருக்கு. சினிமாவில் வர மாதிரி மாடர்னா லவ் பண்ணிக்கிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு செம்ம லைஃப்ல. பார்க்க எல்லாம் கெத்தாக தான் இருக்கும். ஆனால் வரவன் போகிறவெல்லாம் வந்து ஓத்துட்டு போவான். அந்த ஊக்கிறது இல்லை, அதுவும் பண்ணுவானுங்க. நான் என் ஃப்ரெண்டு கூட ஒரு பார்ட்டிக்கு போயிருந்தேன். ஃபர்ஸ்ட் டைம் கொக்கைன் யூஸ் பண்ணேன்.
ஒருத்த என்ன ஆச்சுன்னே தெரியல, சுத்தமாக மைண்ட் அவுட் ஆயிடுச்சு. அப்படியே பறக்கிற மாதிரி இருந்தது. எனக்கு என்ன நடக்குதுன்னு தெரியுது, ஆனால் ரியாக்ட் பண்ண முடியல. ஃபர்ஸ்ட் என் ஃப்ரெண்டு பண்ணா, அப்புறம் அவன் ஃப்ரெண்டு பண்ணா, அப்புறம் என்ன வரவும் போகிறவெல்லாம் ஓத்துட்டு போனானுங்க தேவடியா பசங்க. ஓப்பனா சொன்னா ரேப்பு தான். பட் இட்ஸ் ஓகே. இன்ஜுரி ஆகாதனால பெருசாக எடுத்துக்கல. இதுவும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தானே, கேவலமான எக்ஸ்பீரியன்ஸ். அன்னையிலேருந்து புது தேவடியா பசங்க கேங் கூடலாம் எங்கேயும் வெளியே போகிறதில்ல. நீ மட்டும் மாடர்னாக ட்ரெஸ் பண்ணி டச்சப் பண்ணி மேக்கப் போட்டேன்னு வச்சுக்கோ, பசங்களாம் அவன் கொஞ்சம் தூக்கிட்டு உன் பின்னாடியே வந்துடுவானுங்க. சீ, எனக்கு அதெல்லாம் வேணாம். எனக்கு என் வீட்டை விட்டு வெளியே வந்தாலே போதும். ஒரு தற்கொலை கூட்டத்துக்கிட்ட மாட்டிக்கிட்டு அவஸ்தைப்பட்டுக்கிட்டு இருக்கேன். இது என்னது இது? இதுவா? இங்க பாரு, சும்மா ஃபன்னு. நல்லா இருக்கு. ஒரு மாதிரி இருக்கு. இப்போ டைம் வேஸ்ட் பண்ணாத. வேணாம், பயமா இருக்கு. ஏன்? நான் இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணதில்லை. இட்ஸ் ஓகே, நான் சொல்லித்தரேன். ஸ்மெல் நல்லா இருக்கு, ஹைஜீனிக்கா, ஃப்ரெஷ்ஷா.
கொஞ்சம் யாருக்கு இருக்கு? அது ரொம்ப ஈஸியா உள்ள போயிடுச்சு. கொஞ்சம் யாருக்கு இருக்கு? உங்களுக்கு ஸ்பீடு தெரியுமா? வாட்ஸ்அப் பண்ற அவ்வளவுதான். எத்தனை நிமிஷத்துக்கு மேலே போயிட்டு இருக்கேன். இங்க பாரு. ஓகே, நான் ஒரு 5 நிமிஷம் ரெஸ்ட் உங்களுக்கு பப்ளிஷ் பண்ணிட்டேன். ரீஃபண்ட் இன்னொரு டைம் அவனை கேட்டேங்க. எவ்வளவு பிரச்சனையா இருக்கு ஓட்டுறேன்.
ஹாய் மக்களே, நான் உங்க ஜீஷா. கோமலி FM 94.3ல இருந்து உங்கள் குரல். இது உங்கள் தினசரி FM ரேடியோ. இங்க காதல், இசை, வாழ்க்கை எல்லாம் கேட்கிற வாய்ப்பு உங்களுக்கு. நம்ம அன்பு, பாசம், நண்பர்கள், நம்மளோட வாழ்க்கை, இது எல்லாத்த பத்தியும் பேசலாம். நான் ஜீஷா, கோமலி FM 94.3ல இருந்து உங்களோட. இப்ப நம்ம ஷோவை ஆரம்பிக்கலாமா? இப்போ ஒரு புது விஷயங்க. சுதந்திரம் கிடைச்ச 100 வருஷம் ஆக போற இந்த நேரத்துல வர அக்டோபர் 4ஆம் தேதி உலக விலங்கு தினம் கொண்டாடுறாங்க. இதே நேரத்துல தமிழ்நாட்டுல பல இடங்கள்ல போன வருஷம் நடந்த மாதிரியே இந்த வருஷமும் போராட்டங்கள் நடக்க இருக்கு. மனுஷனும் மிருகமும் காதலிக்கலாமா? இத திருமணம் வர கொண்டு போலாமா? யாராச்சும் 10 வருஷம் முன்னாடி இத சொல்லி இருந்தா நாம சிரிச்சுக்கிட்டே அதை தாண்டி போயிருப்போம். ஆனா இப்போ ஓரின செயற்கையாளர்கள் குழந்தைகளை தத்தெடுக்கலான்ற சட்டம் வந்து 10 வருஷத்துக்குள்ள 2 லட்சத்துக்கும் மேலான பாலியல் குற்றங்கள் அதிகரிச்சிருக்குன்னு ஒரு தரப்பினர் சொல்றாங்க. ஒரு தரப்பினர் அதுக்கு சப்போர்ட் பண்றாங்க. யூடியூப்ல, இன்ஸ்டாகிராம்ல மிருகங்களை துன்புறுத்தாத உடலுறவுக்கான சட்டம் வேணும்னு பல பிரபலங்கள் ஓபனா பேசுறாங்க. லா ஆஃப் செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ். இதுக்கு வர்ச்சுவல் போராளிகள் என்ன சொல்றாங்க தெரியுமா? பசுவே எஸ் சொல்ல வாய்ப்பு கொடுக்கணும் போல. என்னதான் நகரங்கள் பிறந்தாலும் நம்ம ஊர்ல கிராமங்கள் கிராமமா தான் இருக்கு. பலருக்கு கல்வி இல்ல, வறுமையில இருக்காங்க. இதெல்லாம் பத்தி பேசாம இந்த போராட்டம்லாம் தேவையா அப்படின்னு ஒரு தரப்பினர் சொல்றாங்க. ஆனா இந்த மாதிரியான புது தலைமுறைகளின் வாழ்வியலை கிராமத்து ஜனங்க எப்படி ரிசீவ் பண்ண போறாங்கன்னு பொறுத்திருந்துதான் பாக்கணும். இதே நேரத்துல தான் மிருகங்கள் கூட உடலுறவு வைக்க 2.5 லட்சம் நோட்டீஸ்கள் உயர் நீதிமன்றத்துல இருக்கு. நீதிமன்றம் கடந்த 2 வருஷமா இதுக்கு தீர்வு கிடைக்கணும். அதே சமயத்துல ஜனங்களுக்கு பாதிப்பு வராத மாதிரி அந்த சட்டங்களை கொண்டு வரலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. And finally தீர்ப்பு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஓ காட், இது பல பேருக்கும் அதிர்ச்சியா இருந்தாலும் இந்த தீர்ப்பு நம்மள அடுத்த தலைமுறைக்கு கொண்டுட்டு போதும் தான் சொல்லணும். உயர் நீதிமன்றம் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. அதுல என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, உயர் நீதிமன்றம் அறிக்கை எண் 2040/0C4 மனிதர்களுக்கும் விலங்குகளுக்கும் இடையிலான பாசம், பராமரிப்பு மற்றும் பரஸ்பர உரிமை உணர்வுகள் சட்டப்படி மதிக்கத்தக்கவை என நீதிமன்றம் கருதுகிறது. எனவே பின்வரும் சட்ட நடவடிக்கைகள் பின்பற்றப்பட வேண்டும். விலங்குகளுடனான உறவை தண்டனைக்குரிய குற்றமாக கருதும் பாகங்கள் பின்பற்ற ஆலோசனையின் கீழ் திருத்தப்பட வேண்டும். அனைத்து மாவட்டங்களிலும் மனித விலங்கு உறவு நலக்குழு அமைக்கப்படும். விலங்கு நலனும் மனித விருப்பமும் பாதிக்கப்படாதவாறே அனைத்தும் மேற்கொள்ளப்பட வேண்டும். இந்த அறிக்கையுடன் இத்தகைய காதல் விஷயங்கள் நேர்மை, பரிமாற்ற உணர்வு உரிமை என்பவற்றின் அடிப்படையில் பார்க்கப்பட வேண்டும் என்றும் அறிவுறுத்துகிறோம். அமைதி, அன்பு மற்றும் உரிமை வாழ்க. கோமலி FM 94.3 காதலுக்கான சத்தம் மட்டுமில்ல, கலப்பும் புது வண்ணம். ரொம்ப பேசிட்டனா? சரி. ஏண்டா மாடோத்த மடப்புண்ட, இவ்வளவு நேரம் ஆரன் வச்சிட்டு இருக்கல, நவுந்து போவேனா? மனதின் குரல். இப்போ முதல் நேருக்காக ஒரு அருமையான பாட்டு வந்துட்டு இருக்கு. கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. இது கோமலி FM 94.3. திரும்ப கண்ணில் பற்றாத குட்டிகார புண்டா, கேர புண்டா. இப்ப நான் என்ன சொல்லி போட்டேன்? இப்ப என்ன அடிச்சுட்டு போற? தாயாளி கொச்சு